சிறப்பு ட்ரெய்லர், அந்த ரசிகர்களை கவரக்கூடிய எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திருட்டு விசிடி வந்துடுது, செல்போன்லேயே படம் வந்துடுது. இப்போ அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இளைய தளபதி விஜய் சாரோட துப்பாக்கி, விஜய் சார் பார்த்துட்டு வந்து எங்களுடைய எம்டியை தொடர்பு கொண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எம்டிக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க. 2 ரசிகர்கள் நல்லா பண்ணுவாங்க. இப்போ வேதாளத்தை விட தெறிக்கு இப்போ மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 140 அடி கட் அவுட்டு, எம்ஜிஆர் சார், ரஜினி சார், விஜய் சார்னு தான் அதை ஏவியை காமிச்சாங்க. 2 பேருமே மாஸ் தான், தெரிதான். சமூக வலைதளங்களில் உள்ள முயற்சினா சார், இன்றைக்கி வந்து பெரிய நடிகர்கள், அதாவது மிகப்பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கிது. அப்போ அந்த நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எங்களுடைய திரையரங்கில் வந்து என்னென்னா வந்து சிறப்பு ட்ரெய்லர், அந்த ரசிகர்களை கவரக்கூடிய எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணி கொடுக்கும்போது வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற விஷயங்களை வந்து எங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து அதை வந்து உடனுக்குடனே அதை தெரியப்படுத்துகிறோம். அதை தான் வந்து ரசிகர்களும் மிகவும் விரும்புகிறாங்க. அப்போ அந்த தேட்டரில் வந்து அடுத்து இதை பண்ண போகிறாங்க, இது செய்ய போகிறாங்கங்கிற அந்த எதிர்பார்ப்புகள் வரும்போது அந்த ரசிகர்களும் எங்கள் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை வீணாக போகாத அளவுக்கு எங்களுடைய டீமும் நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வந்து மிகப்பெரிய நடிகர்களுடைய படமாக இருந்தாலும் அந்த படங்கள் வந்து 2 வாரம் அல்லது 3 வாரம் தான் திரையரங்கில் வந்து பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய எண்ணிக்கை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் குறைஞ்சி போகுது, மிகவும் குறைஞ்சி போகுது. அப்படி உள்ள ஒரு காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி ரசிகர்களை வந்து நம்ம திரையரங்கு பக்கம் இழுக்கணும். அதாவது திருட்டு விசிடி வந்துடுது, செல்ஃபோன்லேயே படம் வந்துடுது. இப்போ அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரசிகர்களை திரையரங்கிற்கு வரவழைக்கணும் அப்படிங்கும்போது உள்ள முயற்சி தான் இது. அந்த ரசிகர்களை வந்து ஒரு மாஸ் செலிப்ரேஷன், அதாவது கட் அவுட்டு, பேனரு, எஃப்டிஎஃப்எஸ் தான் பார்க்கணும் என் தலைவர் படத்தை அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரசிகர்களை வந்து நம்ம வந்து அவங்களுடைய ஆர்வத்தை புரிஞ்சு நம்ம செயல்படுறதுனால தான் இந்த விஷயங்கள் வந்து சாத்தியமாகுது. அதனால தான் வந்து இப்போ இந்த ரசிகர்களுக்கு வந்து இந்த இன்றைக்கி உள்ள இந்த யூத் பட்டாளங்களை வந்து நம்ம எப்படி கவரணும் அப்படிங்கிற யோசிக்கும் போது கிடைச்சது தான் இந்த சமூக வலைதள முயற்சி. அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ரசிகர்கள் எங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட எந்திரன், சூப்பர் ஆக்டர் உலகநாயகன் கமல் சாரோட வேட்டையாடு விளையாடு, இளைய தளபதி விஜய் சாரோட துப்பாக்கி, அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட வேதாளம், இந்த படங்கள் நல்ல மிகப்பெரிய வசூல் பண்ண படங்கள். இதில் நாங்கள் வந்து எதிர்பார்க்காமல் நல்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி அமைஞ்ச படங்கிறது பாகுபலி. அதுவும் நல்ல ஒரு பெரிய வசூல் படமாக அமைஞ்சுது. இது இந்த 5 படங்களும் எங்கள் தேட்டரில் மிகப்பெரிய வசூல் பண்ண படங்கள். போன வருஷம் விஜய் சாரோட பர்த்டேக்கு வந்து எங்கள் தேட்டரில் வந்து சிறப்பு காட்சி போட்டோம். அந்த சிறப்பு காட்சிக்கு ரசிகர்கள் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட் எல்லாமே முடிஞ்சுது. அது அந்த படத்துக்கு வந்து நாங்கள் சிறப்பு ட்ரெய்லரு, சில பாடல்கள், விஜய் சாரோடைய சில பாடல்கள்லாம் திரையிட்டோம். அதெல்லாம் வந்து எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் ட்விட்டர் பக்கத்துலேயும் அதை வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அதை வந்து விஜய் சார் பார்த்துட்டு வந்து எங்களுடைய எம்டியை தொடர்பு கொண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எம்டிக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க. அது வந்து எங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியாக மிக சிறந்த பாராட்ட நாங்கள் அதை கருதுவோம். எங்களுடைய திரையரங்கம் வந்து 1999 வந்து எங்களுடைய திரையரங்கம் வந்து ஏப்ரல் 15 வந்து ஓப்பன் பண்ணோம். சவுத் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து டிடிஎஸ் பண்ணது வந்து எங்களுடைய தேட்டர் தான். 2வது வந்து மல்டிப்ளெக்ஸ் லெவலில் உள்ள தேட்டரும் எங்கள் சவுத் தமிழ்நாட்டில் எங்களுடைய தேட்டர் மட்டும்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த ரசிகர்களுடைய கருத்துக்கள், ஒரு சில ரசிகர்களுடைய விருப்பங்களெல்லாம் நம்ம அறிஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி இப்போ முத்துராம் தேட்டருக்கு வந்து லிஃப்ட் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தால வந்து எங்களுடைய ராம் தேட்டரில் வந்து பார்கோ 4K ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்படி ரசிகர்களுடைய, அதாவது காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய சூழ்நிலையில் நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரசிகர்களுக்காக எல்லாம் மாற்றி சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். ரசிகர்களும் எங்களுடைய வலைதள பக்கத்தில் வந்து மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து வந்து டால்பி அட்மாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. எங்கள் எம்டி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதற்கான வேலைகளை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து டால்பி அட்மாஸ் வந்து பண்ணுறோம்.
பிரச்சனைங்கிறது சார் வந்து அது வந்து ஒருத்தரை வாழ்த்தி போடுறோம் அப்படிங்கும்போது இன்னொரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு சில வருத்தத்தை உண்டு பண்ண தானே செய்யும். அதை வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா ஃபங்க்ஷனு கூட ஒரு பிரபல தொலைக்காட்சியில் திரையிட்டாங்க. அதில் கூட ஏவிஐ வந்து எம்ஜிஆர் சார், ரஜினி சார், விஜய் சார்னு தான் அதை ஏவிஐ காமிச்சாங்க. இந்த மாதிரி பிரபல தொலைக்காட்சிகளே வந்து அதை வந்து திரையிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 1990 அது 1990 வந்து ரஜினி சார் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி, அதாவது எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ரஜினி சார் எப்படி அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி அவர் அந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் விஜய் சார் பண்ணிக்கிட்டு இருக்கனால அந்த மாதிரி நம்ம வந்து அதை காட்டுறோம். அவர் தான் சூப்பர் ஸ்டார் நம்ம அப்படி சொல்லி காட்டலை. அந்த வீடியோவோட கான்செப்ட் என்னென்னா வந்து கமர்ஷியல் படங்கள் வந்து அந்த வரிசையில் எம்ஜிஆர் சார் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் பண்ணாங்க, இன்றைக்கி அந்த வரிசையில் விஜய் சார் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் அந்த கான்செப்ட். அந்த ஒரு கருத்தை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஏவிஐ போடுறோம். இது வந்து முழுக்க அந்த படத்துக்கும் எங்களுடைய தொழில் ரீதியாக அந்த ப்ரொமோஷனுக்காகவே அதை பண்ணக்கூடிய விஷயங்களை ஒழிய இதில் வந்து கருத்துக்கள் எதிர்த்தரப்பு கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இது பண்ணல. இது வந்து அடுத்து வரக்கூடிய படங்களுக்கும் இந்த ஏவிஐ தொடரும். ரெண்டு பேருமே மாஸ் தான். இதில் நாங்கள் யாரையும் குறைச்சலாம் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே மாஸ். தெரியுதான். ஏன்னா வந்து இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்து எங்களுடைய திரையரங்கம் வந்து 18வது ஆண்டு துவக்கத்தில் முதல் படமாக வந்து இளைய தளபதி விஜய் சாரோட திரையிடுறோம். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்குன்னு ஒரு தகவலும் வந்திருக்கு. அதையும் அதுபோக வந்து டீசர் வெளியிட்டு விழா, ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவுக்கே வந்து ரசிகர்கள் மிக சிறப்பாக வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதனால் அந்த படத்துக்கு வந்து ரசிகர்கள் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அந்த படம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் சார் கேரியரில் இந்த படம் ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com